ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. நம்ம ஷோல ஒவ்வொரு வாரமும் பல திரைப்பிரபலங்கள் வந்து அவங்களுடைய சினிமா அனுபவங்கள், வெற்றிகள், சந்தோஷங்கள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துட்டு போறாங்க, நம்மளையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு அருமையான திருக்குறள் ஞாபகம் வருதுங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்னங்க இதெல்லாம் சொன்னோடனே திருவள்ளுவர் கெஸ்ட்டாக வந்தான்னு நினச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு திரைப்பிரபலம் தான் வந்திருக்காங்க. அதாவது இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயத்த படிக்கிறோம், கற்றுக்கிறோமோ அதுபடி வாழ்க்கையில் பல படியில் நம்ம நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதான் விஷயம். நிற்க அதற்கு தக, கற்க கசடர படத்தில் ஆரம்பித்து நிற்க அதற்கு தகன்னு வந்து இன்னைக்கு நின்று தக 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 தகன்னு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த செலிபிரிட்டி. கருப்பு பேரழகா கண்டுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு பேரழகா கண்டுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்லை, நீ கண்ணனோட புள்ள. யார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்கன்னா, the one and only South Indian glamorous queen ராய் லக்ஷ்மி மேடம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் our set. You like this flower? Yeah, I love flowers. I only chose this. Oh, really? பா சென்டர் ஆயிட்டப்பா, ஆர்டர் டென்ஷன் ஆயிடாதப்பா. ஓகே, இதாவது நான் ஆரம்பிச்சுக்கிறேன். How do you feel? I feel great. I think it's my very first interview, personal interview நான் சொல்லலாம் இன்னைக்கு for Zee Tamil, and I'm privileged to be here. மேம், எனக்கு how do you feel மட்டும் தான் இங்கிலீஷ்ல வரும். அதுக்கப்புறம் எல்லாம் நான் தமிழ்ல தான் கேட்பேன். கேளுங்க. Great. So we want to start with ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க வந்து now லக்ஷ்மி ராய் டு ராய் லக்ஷ்மி. ஸோ எப்படி இருக்கு புது பேரு? இல்ல, இந்த பேர் மாத்தலனா ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ சேஞ்ச் இன் நேம் நான் சொல்லலாம். இது வந்து ஒரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாத்தணும். ஓகே, இப்போ நீங்க வந்து மங்காத்தா பத்தி சொல்லுங்க. மங்காத்தால வந்து தலா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து லீட் ரோல்ஸ்ல, ஃபீமேல் லீட் ரோல்ஸ்ல த்ரிஷா இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, அஞ்சலி இருக்காங்க. ஸோ இவங்க இத்தனை பேர் இருந்தாலும் ரசிகர்கள் மனசுல நீங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சரியான டான்ஸு, அப்படியே ஒரு ஐட்டம் நம்பர்லாம் உள்ள வந்து ஸ்விம்மிங் பூல், அந்த அட்மாஸ்பியரே வேற. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட்டா மங்காத்த வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபில்ம். அங்க எல்லாம் யார் லீடு யார் இல்லை ஒண்ணுமே தெரியாது. நீங்க படம் ஃபுல்லா பார்க்கும் போதெல்லாம் அந்த 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 ஒரு வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். பிகாஸ் எவ்ரிபடி அந்த படத்துல பார்த்தா நிறைய பேருக்கு நெகட்டிவ் ஷேட் தான் இருக்கு, இன்க்ளூடிங் தலை. வெங்கட் பிரபு சார் சொன்னாங்க, லக்ஷ்மி ட்ரஸ்ட் மீ, எனக்கு நம்பு, இந்த கேரக்டர் வந்து யூ வில் வின் தி ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஆடியன்ஸ் நான் சொன்னாங்க. ஐயோ, அது வின் பண்ணிட்டீங்களே. ஸோ அதுக்கப்புறம் பிளஸ் என்ன அட்வான்டேஜ்ல இருந்ததுன்னா, எனக்கு தலைக்கு சேம் இன்ட்ரடக்ஷன் சாங், ஓ விளையாடு மங்காத்தா. ஸோ அங்க இருந்துதான் ரெண்டு பேருக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சாங், ஈவன் தட் வாஸ் பல்லேலக்கா வாஸ் a big hit. ஸோ இந்த கேரக்டர் இந்த லெவலுக்கு ஒரு ரீச் ஆகும், ஒரு ஒரு ஷேப் அப் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு வெங்கட் பிரபு. எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கே போனாலும் பீப்புள் சே மேம் மங்காத்தா சூப்பர் மேடம். இதுதான் ஒரு ஹைலைட்டா ஒரு பிராண்டா இருக்கு. ஆஸ் அ உமன், ஒரு பெண், ஒரு நான் ஃபில்மி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து, சினிமா சம்பந்தப்பட்ட எந்த அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு மாடலிங், ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோயின், ஒரு ஆக்ட்ரஸ், அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி டாம் கேர்ள், இந்த மாதிரி ஒரு ஜேர்னி, அந்த கிராஃப், என்னெல்லாம் சேலஞ்சஸ், என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு? நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது எனக்கு பியூர் பேஷன் தான். ஆனா ஒரு நான் ஃபில்மி பொண்ணுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வரணும் தெரியாது, கான்டாக்ட்ஸ் தெரியாது. ஒரு நார்மலான பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஆசை இருக்கு ஒரு சினிமால. பயமுறுத்தலையா? ஐயோ இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி ஒரு கேர்ள்லாம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்ட் தான் இருந்தாங்க. சின்ன குழந்தை ஆசைத்துல ஏதாவது சொல்லிட்டு இருக்கு, அது வந்து நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இக்னோர் பண்ணாங்க. ஆனா நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, இது யாருக்கும் தெரியாது.
நான் வந்து நைட் வந்து எங்களுக்கு கழுத்துல கோல்ட் செயின் இருந்தது, அது செல் பண்ணிட்டு ஆக்டிங் கிளாஸுக்கு போயிட்டேன் பாம்பே. ஸோ நான் வந்து வித்துட்டு பாம்பே போயிட்டேன், பாம்பே ஆக்டிங் கோர்ஸுக்கு. அடுத்த நாள் வந்து காலையில ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், நீங்க யாருமே எனக்கு சீரியஸா எடுக்க மாட்டேன்றீங்க, எனக்கு இந்த நடிக்குள்ளே வேணும்னு. அதுக்கப்புறம் அப்பா சீரியஸ் எடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குவிஸ் மாதிரி ஒன்று வைக்க போறேன். Quiz So, என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு. ஓ ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். ஃபோட்டோ காட்டுறது மட்டும் தான் என் வேலை, பேசுறது உங்களுடைய வேலை. யாரோட போட்டோ? என்னோட அது வந்து சஸ்பென்ஸ். அது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேம் கிட்ட ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்ட போறோம். இது வந்து செலிபிரிட்டிஸ். அந்த பர்சனாலிட்டிஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுல என்ன தோணுது, அவங்கள பத்தி என்ன வியூஸ் வருது, அவங்க ஷீ கேன் ஷேர். இப்போ சொல்லிடுறாங்க, ஃபோட்டோ காட்டுறது மட்டும் தான் என் வேலை, பேசுறது அவங்க வேலை. மேம் யூ ரெடி? ரெடி. கூப்பிடலாம். வெளியே 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 வெளியே. ஓ மை காட், பயமா இருக்கு. கொஞ்சம் பெட்டரான போட்டோ கொண்டு வந்திருக்கலாம். இது நீங்க நம்புறீங்களா அவங்க என்ன சொல்லிட்டு? யார்? லாரன்ஸ் சார் தானே? லாரன்ஸ் சார்னு சொல்லிட்டு. ஓகே, பார்க்க மாட்டேன்ட்டீங்களா? நான் சொன்னேன் என்னால பார்க்க முடியாது, ஏன்னா நீங்க படத்துலயும் பார்த்தா நான் ஹாரர் வெர்ஷன்ல எல்லாம் வர மாட்டேன். ஓகே, ஆனா கிளாமர் வெர்ஷன்ல தான் இருக்கீங்க. ஆமா, இந்த ஷூட் முடிச்சதப்போ எனக்கு போட்டோஸ் காமிச்சாங்க. இதுக்கு ஒரு பெரிய வேற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், லக்ஷ்மி எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு. சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் இதுதான் கோஸ்டா, இப்போ எத்தனை கேரக்டர்ஸ் கொண்டு வரீங்க காஞ்சனாக்கு, எங்கேயோ ஸ்டோரி போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். இல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு போன்ல கொஞ்சம் வீடியோ காமிச்சாங்க. நான் சொன்னேன் யார் இது, எங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஏதோ ஒரு போயிட்டு இருந்தது. நான் உண்மையா நம்பிட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல இவங்க என்ன சொல்லிட்டு. பேய் படம் சொன்னபோது உங்களுக்கு பயம் வரலையா? இல்ல, நான் வந்து ஹாரர் மிக்ஸ்ட் ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்தது. எனக்கு இந்த ஸ்டோரி ஏற்கனவே தெரிஞ்சு, எப்போ நான் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் பண்ணும்போது எனக்கு ஸ்டோரி லைன் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அப்போவே எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அந்த படத்துல நீங்க பாத்தீங்களா, என்னோட டான்சிங் ஸ்கில் இருந்து எல்லாமே ஹீ ஹேஸ் ஷோன் மீ. எனக்கு வந்து நான் இந்த லெவலுக்கு ஒரு டான்ஸ் ஆடலாமா ஆனா சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸுக்கு இவங்க தான் என்னோட டேலண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹிம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அவங்க வந்து ஹீ ஹேஸ் அ ட்ரஸ்ட். அவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய ஒரு சோஷியல் சைடு, ஒரு சோஷியலி கான்சியஸ் சைடு வந்து நீங்க சொல்லும்போது, உங்களுடைய சமூக அக்கறை, ரீசெண்டா ஒரு கான்ஜெனிட்டல் ட்வின்ஸ் சம்பந்தமான ஒரு சர்ஜரி எல்லாம் நடந்தது. வாட் இஸ் யுவர் connection towards I think more on that side and that track எனக்கு லாரன்ஸுக்கு ஒரு 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 கனெக்ஷன் இருக்கு, because he handles a trust. அவரோட குழந்தைக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும் அவ்வளோ what is my strength நான் பண்ணிருக்கேன். பட் நான் வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான் என்கிட்ட நான் எடுப்பேன். ஸ்பெஷலி இப்போ ரீசெண்டா நீங்க சொன்னீங்க 2 குழந்தை வந்து ரெட்டை குழந்தை பிறந்தாங்க. அது வந்து ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி வெரி அப்நார்மல், வெரி ஸ்ட்ரேஞ்ச். இந்த மாதிரியும் ஒரு குழந்தை பிறக்கலாமா? அது வந்து தே சர்வைவ்ட். அவர் என்ன காம்ப்ளிகேஷன் இருந்ததுல? வயிறு ஒட்டிருக்கு, 4 காலு 4 கை. சோ இது வந்து ஒரே பேசேஜ், அதுக்கு வந்து செப்பரேட் பண்ணி மேஜர் 3 சர்ஜரிஸ் பண்ணிருந்தாங்க. சோ யார் எனக்கு தெரியும், எப்போ எனக்கு தெரியும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அது. இது வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவருக்கு பார்த்தது இல்ல. நல்லா இருந்தாலும் ஆல்ரெடி 1 இயர் எப்படி இருக்காங்க அவங்க? 1 இயர் அதுதான் நான் செலிப்ரேட் பண்ண போறேன் அவர் பர்த்டேக்கு. 1 இயர் இப்போதான் டர்ன் ஆயிருக்காங்க. 2 பேருமே ஹெல்தியா இருக்காங்க குழந்தை. ஏன்னா ஒரே பட் கிரேட். இந்த ஒரு சின்ன எஃபர்ட்னாலும் see that's a touching experience, true case study for motivation for other parents. So lot of people எல்லாருக்கும் தெரியல இந்த உலகத்துல எத்தனை கஷ்டங்கள் இருக்கு, ஏகப்பட்ட so many people are going through so much pain. People who have with basic pains, they feel their life is over. நாங்க வந்து என்ன இங்க பதிவு பண்றோம்னா, ராய் லட்சுமிக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கு, இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஹார்ட்ல அப்படிங்கறத வந்து இங்க வந்து என்டையர் தமிழ் வியூவர்ஸ்க்கு பதிவு பண்றதுல ஜீ தமிழ் ஸ்டுடியோ 6 கண்டிப்பா வந்து பெருமைப்படுது. Thank you so much. Let's go to the next picture.
ஓகே. ஓ காட், என்ன நீங்க இதெல்லாம் எங்கிருந்து குடிச்சிருந்தீங்க? ஏன் மேடம் இதுக்கு நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா எப்படி? இவர் கூட நான் நடிச்சது இல்லையங்க மேடம் இது மேல நிறைய லிஸ்ட் வச்சிருந்தோம். ஷோல வந்து டியூரேஷன் பத்தாது. நாங்க வந்து நரேந்திர மோடி, மன்மோகன் சிங் இப்படி நிறைய வச்சிருந்தோம். என்னன்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கலர் ஆயிடும்ன்றதுக்காக ஒரு செலிபிரிட்டி லெவல்ல நாங்க வந்து இந்த ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி கொண்டு வந்திருக்கோம். நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. இஸ் தி கேப்டன் ஆஃப் அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் MS தோனி. என்ன தோணுது? He is, I say, a great person at heart. And இவர் பத்தி என்னன்னா இதுவரைக்கும் நீங்க எல்லாருக்கும் தெரியும். He has been a great captain for our Indian team. Still, that's what I'm saying. His captaincy has actually taken Indian team to another level because he's a very calm, he's not a person who overreacts. He's a very intelligent person basically. So the way he coordinates with the team, the way he's friendly, because he also comes from nowhere. அவங்களோட லைஃப் ஜர்னி எல்லாருக்கும் தெரியும். So he is the one who has seen nothing from nothing to everything. So he knows what's life about. He's a very down to earth guy. அதாவது ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து வந்ததனால அவருக்கு உலகம் பத்தின ஒரு அதான் எல்லாருமே அந்த ஸ்டேஜ் இந்த வரவங்க எல்லாருமே they have reached to another heights நான் சொல்ல லைஃப்ல because மத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க பார்த்து தாண்டி வரும்போது உங்களுக்கு லைஃப் பத்தி தெரிஞ்சிரும். So he is one of them நான் சொல்லலாம். Go to the next. This ஒரு பெரிய ஏஸ் சினிமாட்டோகிராஃபர், ஒரு ஒளிப்பதிவாளர் கம் டிரெக்டர், உங்களையும் இயக்கி இருக்காரு. எல்லார் மனசுலயும் வந்து பல சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் இருந்திருக்காரு. தாம்தூம் படத்துல உங்களை இயக்கிய ஜீவா. We all miss him a lot. நான் பண்ற படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கிளாம் டாலான ஒரு இமேஜ் இருந்தது. மாத்தினவரே இவங்க தான். எனக்கு ரீலான்ச் கொடுத்தவங்க இவங்க தான் தாம்தூம்ல. எனக்கு தெரியும் அதோட பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. எத்தனை பேர் அகேன்ஸ்டா இருந்தாங்க நான் அந்த படம் பண்ணும்போது. எல்லாருமே சொன்னாங்க இல்லை சார் கிளாமர் கிளாமர் கிளாமர்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டைரக்டர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு எனக்கு அந்த ரோல் கொடுத்தது அந்த ஏதோ தெரியல. பிகாஸ் நான் வந்து இவருக்கு டைரக்டராக பார்க்க மாட்டேன், ஒரு கேமராமேனாக பார்க்க மாட்டேன், ஒரு சினிமா ஆள் மாதிரி பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அவருக்கு நான் லிட்ரலி ஒரு செகண்ட் குருவை நான் தான் சொன்னேன். எனக்கு செகண்ட் ஒரு ரீலான்ச் கொடுத்தது இவங்க. எனக்கு லைஃப் இந்த கரியரில் கொடுத்தது ஒரு லக்ஷ்மி ராய் வந்து அவருக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்கு. அவங்க ஷீஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் டூயிங் லாட் மோர்னா ஒரு குவெஸ்சன் கொண்டு வர்றது இவங்க தான். ரஷ்யாவில் ஆல்மோஸ்ட் லிட்ரலி 2 months நாங்கள் ரஷ்யாவிலே நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டே முடிஞ்சது, எல்லாமே ஹாப்பி. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் போயிடுங்க. எனக்கும் என்னோட டாட்டர்ஸுக்கு நிறையா இது வேணும், அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். எனக்கு சொன்னாங்க லக்ஷ்மி உனக்கு எங்கேயாவது இது கிடைச்சா ஸ்கேட்டிங் ஷூஸ் இந்த மாதிரி இருக்கு கிடைச்சா என்னோட டாட்டருக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி அமிச்சாங்க. ஸோ லாஸ்ட் டே இப்படியெல்லாம் பேசி லேட் நைட் நாங்கள் போயிருக்கோம் தூங்குறதுக்கு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் வரும், நாங்கள் லேட்டாக தூங்கியிருக்கோம். அடுத்த நாள் எல்லாருமே நான் ஜெயம் ரவி ஜீவா சார் எல்லாம் ஒரே ஃப்ளைட்டில் வர வேண்டியது. காலையில் வந்து ஃபோன் வந்துருச்சு, உடனே வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். எதுக்கு? நம்ம ஜீவா சாருக்கு உடம்பு சரியில்லை, வெளியே வாங்க. So when I came out, there are already people standing outside. நான் வந்து என்ன நடந்திருக்கு எல்லாமே குனிஞ்சு இப்படி நின்றுட்டு இருக்காங்க. So we were, and then Jayam Ravi came out. So we were like, we rushed. எங்களுக்கு சொல்லலை அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆக்சுவலி he was actually breathing. என்னாச்சு? he thought that he's got a chest pain. பட் அது வேற ஏதோ டாக்டர்ஸ் வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹீஸ் டெட். அந்த ஃபேஸ் மறக்க முடியாது. ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான நான் படம் எனக்கு சக்சஸ் ஆனா ஐ ஆல்வேஸ் ஹேவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் இஸ் பிகாஸ் ஹீஸ் given me a lot of confidence. ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோகிராஃப் that makes you share so much. Yeah, a lot. And thanks to you all for actually bringing him back in the show. So உங்களுடைய தாய்மொழி என்ன? ஆக்சுவலா தாய்மொழி என்ன? Mother tongue. Mother tongue is it's called as Sauji. Language is called as Sauji.
ஒரு கட்ச் குஜராத்தி தான், ஓகே. பட் இட்ஸ் a மிக்சர் ஆஃப் ஒரு இப்போ எப்படி ஒரு slangs இருக்கும், மராட்டி குஜராத்தி 3-4 லாங்குவேஜோட மிக்சர் அது அந்த மாதிரி இருக்கும். சௌஜி. சௌஜி சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to have a break. சோ நீங்க சௌஜில ஒரு பிரேக் சொல்ல போறீங்க. சௌஜி ஆமா. நான் என்னோட லாங்குவேஜ் பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு வந்து இப்போ தமிழ் ரொம்ப நாங்க சப்ஜி சாப்பிடுவோம். ராயலட்சுமி மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், நிறைய எமோஷனலான விஷயங்களும் பேசணும், நிறைய ஜாலியான விஷயங்களும் பேசணும். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். சிம்பிளா சில குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஸோ உங்களுக்கு மைண்ட்ல வர்ற ஆன்சர்ஸ் நீங்க வந்து த்ரோ பண்ணலாம். அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க நிறைய ஆக்டர்ஸ் பாக்குறீங்க. யாரையாவது பார்த்து இவங்க முன்னாடி நம்ம நிக்கவே முடியாது, இவங்களோட ஆக்டிங் கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு பயப்படுற யாராவது இருக்காங்களா? மோகன்லால் சார் கூட நடிக்கும் போது, ஏன்னா 5 படம் அவர் கூட நடிச்சிருக்கேன். ஹி இஸ் a very natural actor நான் சொல்லலாம். அவர் கூட அவங்க என்ன வேணாலும் என்ன கொடுத்தாலும் அவங்க நடிப்பாங்க அந்த மாதிரி. சூப்பர். 5 யங் ஹீரோஸ். ஸோ இந்த நான் சொல்ற இந்த லிஸ்ட்ல இவங்க வந்து யாரு பெரிய இடத்துக்கு போவாங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல அப்படின்னு உங்களுடைய ஒரு ஃபியூச்சராலஜி நான் வந்து ப்ரிடிக்ஷன் கேட்கிறேன். ஓகே. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், அதர்வா அண்ட் விக்ரம் பிரபு. ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு சொல்லலாம். அப்படி சொல்லுங்களேன். நான் சொல்ல சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அதர்வா, கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஹீரோயின்ஸ் நேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட் பண்ண போறேன். ஸோ இவங்களுக்கு த பெஸ்ட் ஸ்கிரீன் பேர் இந்த ஆக்டர் தான் இருப்பாங்க, இந்த ஹீரோ தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ரெடிங்களா? ஃபர்ஸ்ட் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால், கார்த்தி. ஓகே ஃபைன், சூப்பர். சமந்தா. சித்தார்த். சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் லக்ஷ்மி மேனன். விஜய் சேதுபதி. சூப்பர். நல்லா பயங்கரமா கெஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபிலிம்ல காஸ்டிங் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களை தான் கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஹன்சிகா. ஜெயம் ரவி. த்ரிஷா வந்து விஜய். இளைய தளபதி விஜய், த்ரிஷா. சரியான காம்பினேஷன். நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுங்க. ராயலட்சுமி. யார் வேணாலும் ஓகேங்க. உட்காருங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க மேடம். இப்படிலாம் சொல்லிடாதீங்க. யார் வேணா ஓகே. அப்படியே ட்விட்டர் கிழிச்சிட்டு உள்ள வந்துருவாங்க மக்கள். நான் ஓகேவா? நடிகர்ல சொன்னீங்கல்ல, சரி நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஷோக்கு ஒரு ஃபீல் இருக்கும். விஜய். ஓகே. இளைய தளபதி விஜயோட ஒரு காம்பினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. த்ரிஷா கோச்சிக்க கூடாது. இப்பதானே அதனால ஃப்ரெண்ட் எனக்கு கோச்சிக்காது. ஓகே. ஒரு லாஸ்டா ஒரு क्वेश्चन. ஸோ ஃபிலிம்ல சினிமாவுக்கு வந்ததுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நிமிஷம் இது? எப்போ எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் படம் நான் கொடுத்தேன். எனக்கு அந்த அப்ரிசியேஷன், ஒரு ஆடியன்ஸ், ஒரு கிரேஸு, அதுக்காக ஒரு அவார்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து தம்தும்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து ஒரு ரீல் லைஃப் கிடைச்சதே, ஒரு ஒர்த் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு பொண்ணு இருந்தேன்னா, ஏன்னா கரெக்டாக பண்ணிட்டோமா இல்லாமா, என்ன இதுதான் இப்படிதான் இருக்குமா நான் சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது எனக்கு அங்கிருந்து. ஸோ எனக்கு வந்து அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அந்த யாரோ மனதில்லை ஒரு வேற ஆங்கிள் எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு பாசிட்டிவிட்டி, உங்க பத்தி ஒரு பாசிட்டிவா பேசும்போது, உங்க பத்தி ஒரு பிரேஸ் பண்ணி பேசும்போது, அதே ஒரு 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 சக்சஸ் தான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகும். சினிமாக்கு வந்தோம், ஏன் தான் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு டைம்? சில டைம் பிரைவசி கிடைக்காத டைம்ல எல்லாம் இது ஞாபகம்ல வரும். நம்ம பர்சனல் லைஃப் போகும்போது ஒருத்தர் கூட நடந்தாலும் பேப்பர்ல இருக்கும், ஏதாவது தப்பா பேசிடுவாங்க, நல்லா போற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கெடுத்து வைக்கிறது. ஸோ அந்த டைம்ல சில டைம்ஸ் ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கே நடிகர் ஆயிட்டு. ஸோ ஒரு பிரைவசி லைஃபே இல்லை. அந்த மாதிரி சில டைம் எல்லாரோட ஒரு லைஃப்ல வரும் இது. பட் ஏன் இந்த மாதிரி ஆடியன்ஸ், நீங்க வந்து வியூவர்ஸ் சில பேர் ஏன் இப்படி எல்லாம் காசிப் கிரியேட் பண்ணி? எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இன்னைக்கு மேமும் நானும் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்றோம், அது தப்பா? இதுக்கப்புறம் காஃபி ஷாப் போவோம்,
வெளியில இல்ல மேம் தப்பா? அதெல்லாம் பார்த்துட்டு கிசு கிசு எதுனா கிசு சரியா கிசு பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து சேர்த்து வேட்ட லட்சுமி ராய் யாரோ ஒரு புது பையனோட காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்லுங்க. அதுவும் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் நீங்க வேற ட்விட்ல போட்டீங்க பாத்தீங்களா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் சரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க, எனக்கு வந்து ஐயோ, எப்படி இருக்கும்? ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரி ஓகே காஃபி சாப்பிட்டோமே அவ்வளவுதானே. மேம் கடைசியில ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல அதுதான் ரொம்ப கொடுமை. எனக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே சூப்பர். சோ ஐ அம் வெரி ஹாப்பி. என்னன்னா வந்து ஏன்னா இது சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நான் என்னோட கசின் பிரதர் கூட நடந்தா அதுக்கு போய் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு இது ஓகே பிரைவசியே இல்லை லைஃப்ல. ஸோ அந்த டைம்ல இதெல்லாம் தாட்ஸ் வந்திருக்கு. பட் நான் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டேன். நான் ஒரு நடிகரா. எக்ஸலண்ட். நீங்க வந்து 9ல குருன்னு ஒரு படம் நடிச்சீங்க. ஸோ நீங்க 2005 கட்க கசடோட வந்து இன்னைக்கு வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2014 2005 2014 9 வருஷத்துல உங்களுக்கு 9ல குரு. இன்னையில இருந்து இந்த இயர்ல நீங்க ராயலட்சுமி நேம்லாம் வேற சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி நம்பிக்கை இருக்கா அதெல்லாம் வேற விஷயம். வி விஷ் யூ ஆல் சக்சஸ். கண்டிப்பா நிறைய நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரட்டும். நல்ல கதாபாத்திரங்கள் சினிமால வரட்டும்ங்கிறது வந்து நாங்க ஆத்மார்த்தமா உங்க வார்த்தைகள் எல்லாம் ட்ரூவாலாம் உண்மையா நடக்கலாம். உங்களுக்கு வாயில மச்சம் இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்க எந்த சொன்னாலும் உண்மையா நடக்கும். அது வந்து நான் கேர்ள்ஸ் கிட்ட காட்டுறது இல்ல மேம் அந்த மச்சத்தை. ஏன்னா வந்து அதாவது என்னன்னா இந்த இந்த வார்த்தை பழிக்கணும். பழிச்சு நீங்க வந்து நல்ல ஒரு ஃப்ளையிங் கலர்ஸ் நீங்க இன்னொரு ஒரு இதுல வரும்போது நானும் இத சொன்ன ஆளுன்றதுனால நானும் பெரிய ஆள் டெஃபினட்டா நம்ம காஃபி ஷாப் போவோம். காஃபி ஷாப் பண்ணலாம். அதுக்காக நாங்களே ஒரு கிசு கிசு போட்டு விட்டுடலாம்ல. போடலாம் மேடம். அப்ப நான் பெருமைப்படுவேன். ஓகே நேயர்களே, இன்னைக்கு லட்சுமி ராய் மேம் இல்ல ராயலட்சுமி மேம் கூட நிறைய விஷயங்கள் மனசுக்கு நெருக்கமா நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு ஷோல இதே மாதிரி ஒரு கெஸ்டோட பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஜெயச்சந்திரன். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா.